Y2K Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அட்டகாசமான ஒரு ஸ்டார்டர் ரெசிபி. வெஜ் நக்கட்ஸ்னால் பொதுவாக ரெண்டு டைப்பில் செய்வாங்க. ஒன்று வந்து வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணி, இன்னொன்று வந்து சோயா சங்கை யூஸ் பண்ணி. இன்றைக்கி நம்ம ப்ரோட்டீன் அதிகம் நிறைஞ்ச சோயா சங்கை யூஸ் பண்ணி தான் வெஜ் நக்கட் செய்ய போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். அதிக விலை கொடுத்து கடையில் வெஜ் நக்கட்ஸ் வாங்கி சாப்பிட்றத விட வீட்லேயே நம்ம ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இந்த நக்கட்ஸ் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் இருக்க பொருளுங்களை வச்சு ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான வெஜ் நக்கட்ஸ் செய்யுது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க கிறிஸ்பியான வெஜ் நக்கட்ஸ் செய்யுது எப்படின்னு பார்க்கலாம். வெஜ் நக்கட் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 150 கிராம் அளவில் சோயா சங்க் எடுத்துக்கலாம். இது வந்து 2 கப் அளவில் இருக்குது. அது கூடவே வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் போல் சோயா சங்கை ஊற வச்சுக்கலாம். எப்போவுமே சோயா சங்கை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ரெசிபி செஞ்சாலும் சரி, அதை ஹாட் வாட்டர் இல்லைனா வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சோயா சங்கும் நல்லாவே ஊறியிருக்கு. இந்த ஊறின சோயா சங்கில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி அதை நம்மளால் எந்த அளவுக்கு புளிய முடியுமோ அந்த அளவுக்கு புளிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியெலாம் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் சோயா சங்கை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சங்க் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டாம். அரைச்ச சோயா சங்கை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது சோயா சங்க் வந்து நல்லா கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்தது இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலையும் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா எல்லாம் சோயா சங்கில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பொடிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சர் கூட நல்லா வேக வச்சு மசிச்ச 2 உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா பெரிய சைஸில் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கை யூஸ் பண்ணுறனால நம்ம செய்கிற நக்கட்ஸ் வந்து நல்லா ஸ்டிக்கியாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்க இந்த மிக்சர் வந்து நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம கையை வச்சு பிணைஞ்சா நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கணும். இல்லை இந்த மிக்சர் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது நக்கட்ஸை நம்ம ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி நக்கட்ஸை வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிக்கிங்க. நான் கையில் எண்ணெய் எதுவுமே அப்ளை பண்ணல. நக்கட்ஸோட மசாலாவை கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது கையில் கொஞ்சம் கூட ஓட்டலை. இதுதான் நக்கட்ஸ் செய்யறதுக்கு தேவையான மிக்சரோட கன்சிஸ்டன்சி. நம்மக்கிட்ட இருக்கிற மிக்சர் எல்லாத்தையுமே நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது நக்கட்ஸுக்கு தேவையான டிப்பிங் பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணுற இந்த பேஸ்ட் வந்து நல்லா வாட்டரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான் மிக்ஸ் பண்ணும்போதே தெரியுது இது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இது கூட இன்னமும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டில் கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுதான் நக்கட்ஸோட டிப்பிங் பேஸ்ட்டுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி. நம்ம செய்கிற இந்த பேஸ்ட் வந்து ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்தது நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்க நக்கட்ஸ் மிக்சரை எடுத்து இதில் போட்டு நல்லா டிப் பண்ணிக்கலாம். மிக்சரோட எல்லா பாகத்துலேயும் இந்த பேஸ்ட் படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ண மிக்சரை அப்படியே எடுத்து நம்ம நார்மலாக உப்புமாக்கு யூஸ் பண்ணுவோம்ல ரவை, அதில் போட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். வெள்ளை ரவைக்கு பதிலாக உங்ககிட்ட கார்ன்ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா பிரெட் க்ரம்ஸ் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரவையில் இந்த மாதிரி மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிற மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கணும். அடுத்தது நக்கட்ஸை நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேனில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நக்கட்ஸை ஃப்ரை பண்ணும்போது நம்ம டாப் கோட் பண்ணியிருக்க ரவை வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும், உள்ளே இருக்க மசாலா வந்து வேகாது. ஸோ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். மேக்ஸிமம் 3லேருந்து 4 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணாலே போதும். நம்மளுக்கு தேவையான நக்கட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும். நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போதே நக்கட்ஸோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். நகட்ஸோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
பாருங்கள் பெரிய பபிள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. பர்ஃபெக்டான கலரில் வெஜ் நக்கட்ஸ் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டான ரொம்பவும் டேஸ்டியான வெஜ் நக்கட்ஸ் ரெடி. அவ்வளோதாங்க, நல்லா மொறுமொறுன்னு ரொம்பவும் டேஸ்டியான வெஜ் நக்கட்ஸை நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கிறிஸ்பியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.